பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை பாடி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். பெலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே என் உயிரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். நலன் தரும் நல் மருந்தே நன்றி நன்றி ஐயா. நன்மைகளின் ஊற்றே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். விண்ணப்பம் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. கண்ணீர் துடைப்பவரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான காலை பொழுதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை எங்கள் இந்தியா தேசத்திலிருந்து உலக நாடுகளின் பல பகுதிகளில் இருந்து, இலங்கை கொழும்பு பகுதிகள், உலக நாடுகளின் பல பகுதிகள், அரப் கண்ட்ரீஸில் இருந்து, தகப்பனை USA UKல இருந்து பல
இக்கட்டான சூழ்நிலைகளை இன்று சந்தித்து கொண்டிருக்கிற நாடுகளிலிருந்து, தேசங்கள், மாவட்ட, மாநில, கிராம, பட்டணங்களிலே இருந்து, குடும்பங்களிலே இருந்து, சபைகளிலே இருந்து, சமுதாயத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் என் ஆண்டவர் ஆபத்து காலத்திலே எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நீர் வெளிப்படுத்துவீராக. இன்று அவர்கள் கூப்பிடும் இந்த வினாடி பொழுதிலே அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. என் ஆண்டவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜனுமாய் இருக்கிறதை அறியக்கூடாதபடி தடை செய்கிற அந்தகாரங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆபத்து நேரத்திலே நம் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்கிற தலைப்பில் தேவ செய்தியை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, கொடூரமானவர்களின் சீரல். இன்று எதற்காக கொடூரமானவர்களுடைய சீரலை நாம் சந்திக்கிறோம்? உலகத்திலே பார்க்கும்போது ஒருவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான், அதன் மூலம் அவன் சம்பாதிக்கிறான். ஆனால் அதனுடைய பிரயாசத்தின் பலன் கூட அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாய் இருக்கிறதை கண்டேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கொடூரமானவர்கள் பொறாமையினாலும் வன்கண்கள் எரிச்சலின் ஆவிகளினாலும் நிறைந்தவர்களாய், நல்ல அருமையாய் இளம் துளிரை போல தழைத்து வருகிற அருமையான குடும்பங்களை பல விதங்களிலே நாசப்படுத்த துடிக்கிற ஜனங்கள், அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிற இருளின் கிரியைகள், பிசாசின் ஆவிகள், தேவ ஜனத்துக்கு விரோதமான கண்காணாத யுத்தங்களை செய்து வருகிற கட்டவிழ்க்கப்படுகிற அந்தகார வல்லமைகள், இவைகளெல்லாம் என்ன செய்கிறது? கொடூரமானவரின் சீரலாக அது வெடித்து கிளம்பி மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் நாம் கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாராம்? பெலனாய், ஏழைகளுக்கு பெலனாய், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாய், பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாக, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் என்று ஒவ்வொரு நாளும் தேசத்திற்கு விரோதமாய், உலக நாடுகளின் பல பகுதிகளுக்கு விரோதமாய், நாசிலே சுவாசமுள்ள ஒவ்வொருவருக்கு விரோதமாய் பேசப்படுகிற அநேக காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அதற்கு நடுவில் தேவ பிள்ளைகள் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, கர்த்தருடைய வார்த்தை நல்வார்த்தையாக எப்படி நமக்கு வெளிப்படுகிறதோ அதை நாம் சார்ந்து கொள்ளும் போது நீதிமானாக மாற்றப்பட்டு ஆபத்து காலத்திற்கு பயப்படாமல், இக்கட்டு காலத்துக்கு பயப்படாமல் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்க முடியும். இதைத்தான் நாம் இன்று அபியாசப்படுத்த வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல மேக ஸ்தம்பமாக இன்று உங்கள் மீது, குடும்பம், தேசம், உலக நாடுகளின் பகுதிகளின் மீது இறங்கி வருகிற குளிர் மேகத்தை போன்ற ஆண்டவராகிய கர்த்தர், அவரது சிறகுகளின் நிழல், அவரது காருண்யம், அவரது கிருபை, அவரது தயவு என்ன செய்யுமாம்? அந்நியரின் மும்முரத்தை தணிய பண்ணுவீர். வறட்சியான இடம், அதனுடைய வெட்கை எப்படி ஒரு குளிர்ந்த ஒரு மேகம், சில அளவு மழை துளிகள் எப்படி செழிக்க பண்ணுகிறதோ, அது வறட்சியை தணித்து இதமான சூழ்நிலைகளை உண்டாக்குகிறதோ அதுபோல கர்த்தர் உண்டாக்குவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தணியும். கர்த்தர் மேகமாக இருந்து அவர் இறங்கி வந்து, அப்போ தேவனுடைய கோபத்தை ஆற்றுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? தேசங்களிலே, உலக நாடுகளிலே, சபைகளிலே எழும்ப வேண்டும், குடும்பங்களிலே எழும்ப வேண்டும். அப்பொழுது தேவனுடைய கோபாக்கின இந்த பூமியிலே இறங்காத படிக்கு நாம் பிறருக்காக, பாவம் செய்கிற பிறருக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிற இந்த ஜெபம்
ஆண்டவராகிய கர்த்தருடைய கோபத்தை தணித்து போடும். இன்றைக்கு நாம் அதற்காக பிரயாசப்படுகிறோமா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கொடுமையானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் நான் உங்களுக்கு விதமாய் காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 1 சாமுவேல் 17:48 முதல் 51 வசனங்கள். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்சி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். இந்த இடத்திலே நாம் பார்க்கும்போது எதிரியின் ஆக்ரோஷம் எழும்பும்போது, பொல்லாத தீய கிரியைகள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பும் போது, சில குடும்பங்களிலே மறைந்திருந்த தீமை செய்கிற ஆவிகள் சில எல்லைகளிலே எழும்பும் போது கர்த்தராகிய தேவன் என்ன செய்கிறார்? அதை பார்த்து மலைத்து போய் நில்லாதபடி, பயந்து நடுங்கி நில்லாதபடி, பலவீனப்பட்டுவிட்டேன் என்று சொல்லி உலக பிரகாரமாக யோசியாதபடி விசேஷித்த தமது ஞானத்தினால் நிறைத்து துரிதமாய் நம்மை செயலாற்ற செய்வார் என்பதை இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்க முடியும். அந்த பெலிஸ்தன் எழும்புகிறான். கோலியாத் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகிறான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு ஒரு பலனை காண்பாய் என்று. இந்த இடத்துல அப்படித்தான் ஆண்டவராகிய கர்த்தர் தாவீதுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுக்கிறார். அவன் தீவிரமாய் அந்த சேனைக்கும் பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்சி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே அடிக்க அது அவனுடைய நெற்றியிலே பதிந்து அந்த வேகத்திலே அவன் முகம் குப்புற விழுந்தான் என்பதை பார்க்கிறோம். 50ஆம் வசனம் சொல்லுகிறது, சாதாரணமான கல் இதை வைத்து பெலிஸ்தனை தாவீது மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில யுத்தத்துக்கான ஒரு பட்டயம் கூட இல்லை. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையிலே ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அவன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தியர் கண்டு ஓடி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எதிரியின் ஆக்ரோஷத்தினால், சத்துருக்களின் ஆக்ரோஷத்தினால், கட்டவிழ்க்கப்பட்டு அனுப்பப்படுகிற தீய கிரியைகளினால் ஒருவேளை மடங்கடிக்கப்பட்டவர்களாக இந்த நேரத்தில் இடிந்து உட்கார்ந்து இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் ஞானத்தின் ஆவியாக உங்கள் மீது இறங்கி உங்களுக்கு ஆண்டவர் ஆலோசனைகளை கொடுத்து அவரே உங்களை செயல்பட செய்கிறார். எழுந்து செயல்படுங்க, கர்த்தர் அற்புதத்தை காண செய்வார். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது சங்கீதம் 68 முதல் 6 வசனங்களிலே வாசிக்கிறோம், கர்த்தரே செயல்பட துவங்குவாரா. நீங்கள் நின்று கொண்டு நான் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் எழுந்தருளுவார். அவரை எழும்ப வைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அவர் சொல்ல வேண்டும், உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, உன் கண்கள் என்னை வென்றது என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி, ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல, இரவும் பகலும் அவரை நோக்கி கண்ணீர் ததும்பும் கண்களோடு கூட இந்த உலகத்திலே
பூத்து போன கண்களோடு கூட அவரையே உச்சி நோக்கும் போது நிச்சயமாக அவருடைய இருதயம் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. உனக்காக நான் செயல்படுவேன் என்று போவாசாக எழுந்தருளுவார். இந்த இடத்துல பார்க்கிறோம், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். தாறும் மாறுகளின் ஆவியை கர்த்தர் அனுப்ப முடியும். அந்த நாளில் பாபில் கோபுரத்தை கட்ட துணிந்த பிள்ளைகள் தேவனை மறந்து நமக்கு பேருண்டாக்கி கொள்ளும்படிக்கு வானளாவ ஒரு கோபுரத்தை கட்டுவோம் என்று சொல்லி அவர்கள் எத்தடிக்கும் போது கர்த்தர் தாறும் மாறுகளின் ஆவியை ஊற்றி சிதறடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஒருவன் பாஷை இன்னொருத்தனுக்கு தெரியாதபடி சிதறடிக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்படியே சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். புகை பறக்கடிக்கப்படுவது போல் அவர்களை பறக்கடிப்பீர். மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன்பாக அழிவார்கள். துன்மார்க்கன் அழிந்தால் பட்டணம் களி கூறும் என்று வேதம் சொல்லுகிறது. தேசத்திலே துஷ்டத்தனங்கள் அழியும் போது நீதிமான்கள் மகிழ்ந்து களி கூற முடியும். தேசத்தின் சிறுமையும் எளிமையும் மாணவர்கள் களி கூற முடியும். தேசம் பாதுகாப்பான ஒரு தேசமாக மாற முடியும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்திரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆனந்த களிப்பு தேவ பிள்ளைகளுக்கு உண்டாகும்படி தேவனே சில நேரங்களில் எழுந்தருளுவார். நான் உனக்காக செயல்படட்டும், நான் உனக்காக வழக்காடட்டும் என்று சொல்லி அவரே வழக்காடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவரை கீர்த்தனம் பண்ண வேண்டும், பாட வேண்டும். வனாந்திரங்கள் நம் வாழ்க்கையின், நம் தேசத்தின், உலக நாடுகளின் எத்தனையோ வனாந்திரங்கள் அது வயல் வெளியாக மாறும்படி அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். வெளிச்சத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும். ஒளியாகி இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்க வேண்டும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவருடைய வனாந்திரங்கள் மாறும். கர்த்தர் யார்? அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திற்கிற பிதாவாகிய தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாக, விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாக இருக்கிறார். கொஞ்சம் ஒரு நல்ல போஸ்டுக்கு போகும்போது அநேகர் மற்றவர்களை அவளை வார்த்தைகளை கூட ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. பேசுகிறது பிடிக்காது. அவளோட நான் பேசி எனக்கு என்ன பலன் உண்டு, உலகத்தோடு ஒத்து வாழலாம்னு சொல்லி அவளுக்கு எதிராக இருக்கிறவளோடு இணைந்து கொள்ளுவாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் உயர்ந்தவராய் இருந்தும் சிறுமையானவர்களுக்கு அவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்பும்போது தேவன் தனிமையானவர்கள், அவர்கள் இந்த பொல்லாத உலகத்தில் கூடாரத்திலே வாழ முடியாதபடி, ஒரு கூரையின் கீழ் வாழ முடியாதபடி, எதிரிகள் சுற்றிலும் நிற்க அதன் நடுவிலே தனது பிள்ளைகளை அவர் விடுகிற தேவன் அல்ல. அவர்களுக்கு ஒரு ஷெல்டர் ஏற்படுத்தி கொடுப்பார். மறைவிடத்தை, புகலிடத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். எந்த வயதுள்ளவர்கள் ஆனாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில உலகமே மறந்து போன நிலைமையிலே காணப்பட்டாலும் அவரே கூடாரமாக மாறி விடுவார். அவர்களுக்கு ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தி தருவார். கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார்.
துரோகிகள் வறண்ட பூமியில இருப்பார்கள். துரோகிகள் ஏன் அப்படி இருக்கிறாங்க? ஏன் சொல்லப்பட்டிருக்கு? தேவனை அறிந்து மறுதலிக்கிறவர்கள் தானே துரோகிகள். யூதாஸ் காரியோத்து ஆண்டவரோடையே இருந்து எல்லா அற்புதங்களையும் கண்டு அவரது மனதுருக்கு, அவரது அன்பு, அவரது அற்புத செயல்கள் எல்லாம் கண்டு அவரை காட்டி கொடுக்க துரோகியாக மாறுகிறான். 30 வெள்ளிக்காசுக்காக துரோகியாக மாறுகிறான். தேவனுடைய வார்த்தையை கேட்காதபடி, கீழ்ப்படியாதபடி துரோகியாக மாறுகிறான். இன்று அவர்களுக்கு என்ன? வறண்ட பூமி தான், நாண்டு கொண்டு செத்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். லேவியராகமம் 26 14 முதல் 28 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது, நீங்கள் எனக்கு செவி கொடாமல், கற்பனைகளின்படி நடக்காமல், கட்டளைகளை வெறுத்து உங்க ஆத்துமா என் வழியில நடக்கிறதுக்கு அரோசிக்குமானால், நீங்கள் என்னுடைய உடன்படிக்கை மீறி நடப்பீர்களானால், நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன்? உங்கள் கண்களை பூத்து போக பண்ணுவேன். இருதயத்தை துயரப்படுகிறதற்கும் திகிலையும் ஈழையையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வர பண்ணுவேன். உங்களுடைய இருதயம் வேதனைப்பட்டு மனம் எல்லாம் மடிந்து அப்படியே ஒன்றுமில்லாமல் ஆக போகும் தக்க விதத்தில் நான் உங்களுக்கு இவைகளெல்லாம் வர பண்ணுவேன். நீங்கள் விதைக்கும் விதை உங்களுக்கு விருதாவாயிருக்கும், உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கஷ்டப்பட்டு உழைத்து அது யாரோ ஒருத்தர் பறித்து கொண்டா எப்படி இருக்கும்? அப்படி போல நீங்கள் மாற்றப்படுவீர்கள். என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாவிட்டா நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் முறியடிக்கப்படுவீர்கள். உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள். உங்கள் துரத்துவார் இல்லாதிருந்தும் பயத்தினால் ஓடுவீர்கள். இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் செவி கொடுக்காமல் இருந்தால் இழத்தனையான தண்டனையை கொடுத்து உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பாக்குவேன். அது பனி தராது, மழை தராது. உங்கள் பூமியை வெண்கலமாக்குவேன். ஒரு துளி கூட விளைச்சல் வராது. உங்கள் பெலன் விருதாவிலே செலவழியும். உங்கள் தேசம் தன் பலனையும் மரங்கள் கனிகளையும் கொடுக்க மாட்டாது. எனக்கு செவி கொடுக்க மனதில்லாதிருந்தால்னு சொல்லுகிறார். எனக்கு எதிர்த்து நிற்பீர்களானால் என்று சொல்லுகிறார். இப்போ இன்றைக்கு இதை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது அத்தனையும் பயங்கரமான வேதனையான அனுபவங்களை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்போ இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எதிர்த்து நடக்கக்கூடாது. ஆண்டவருடைய கோபாக்கினைக்கு இடம் கொடுக்காதபடிக்கே ஆபத்து நேரத்தில் அவரை அண்டி கொண்டோமானா, அவரை நோக்கி கூப்பிட்டோமானா, கர்த்தர் நமக்கு நம்பத்தக்க ஒரு தேவனாக இருக்கிறார். எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். உங்கள் இருதயத்தை அவருக்கு முன் ஊற்றி விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக தேவனே, இந்த கடைசி காலத்திலே நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளிலிருந்து எங்களை தூக்கிவிட ஆயத்தமாக என் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசி இருக்கிறீர். உங்களுக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை காண செய்வீராக. ஆவியானவர் விடுதலையை கொடுப்பீராக. கேட்கும் போதே விடுதலை உண்டாவதாக. கீழ்ப்படியும் இருதயம் உண்டாக்கப்படுவதாக. பயந்து போய் அல்ல, உங்களை அன்பின் நிமித்தம் உங்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு உங்க அன்பிலே மயங்கி உங்க அன்புக்கு அடிமைப்பட்டு வாழ அப்பா நீங்க கிருபை தாருங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.